யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ரோபோ சங்கர் மறைவு இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சிகளும் அழுது கொண்டு இருக்கின்றன. ஒரு மாதிரி வயலின் வீணை எல்லாம் வாசித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல 1984 சமயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இறக்கின்ற பொழுது அந்த வீணை சத்தம் ரேடியோக்களில் ஒலிக்கும், தொலைக்காட்சி பெட்டிகளில் உழைக்கும். அது தொலைக்காட்சி பெட்டினா அன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். அதுகளில் முழுக்க ரேடியோவில் ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது திரைத்துறை பிரபலங்கள் யார் இறந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இதை நான் சொல்கிறது தோழர்கள் தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே இலவு விழுந்த மாதிரியே ஒரு ஃபீலை உருவாக்கி தொலைக்கிறாங்க அவங்க. நம்ம டிவி, நம்ம காசு, நம்ம சேனலில் நம்ம டெலிகாஸ்ட்டுக்கு பணம் கட்டுறோம், சேனலை பார்க்குறோம். ஒரு செய்தியை ப்ரமோட் பண்ணுறது ஒரு அளவுக்கு மீறின செய்தி. புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7லேருந்து, பாலிமர்லேருந்து, இப்போ என்னமோ கண்ட கர்மாந்திர சேனல் எல்லாத்துலேயும் இலவ கொட்டுறாங்க. ஒரு இறப்பு செய்தி, ஒரு செய்தி, அதை நீங்கள் சொல்லுகிற விதத்தில் அந்த நபர்கள், இறந்த நபர்கள் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகணுமே தவிர ஒரே அழுகச்சத்தம் வீட்டுக்குள்ளே டிவியை ஆன் பண்ண முடியலை. இதை நீங்கள் இந்த கருத்தை சொல்லுவதற்கு சில தோழர்கள் வருத்தப்படலாம், வைக்கலாம். எதற்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு என்டர்டெய்னர் ரோபோ சங்கர், அவருடைய மறைவுக்கு காரணம் அவர் தன் பழக்கமாக வைத்திருக்கக்கூடிய குடிப்பழக்கம் என்பதிலிருந்து வந்துடக்கூடாது. மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், காமெடியன். ஆனால் அவர்கள் குடும்பத்தின் மீதே அக்கறை காட்டாமல் தனக்காக போதைக்கான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களோட கதி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அந்த குடும்பம் அழுகுது இல்லை, மற்ற இதில் பார்க்குறாங்கல்ல. இப்போ நமக்கு ஒரு என்டர்டெய்னர் குறைகிறார் இல்லையா, ஒரு நகைச்சுவை நடிகராக உருவாகிறது எளிதான விஷயம் இல்லை. கதாநாயகனாக எவை வேணாலும் வந்துடலாம். ஆனால் நகைச்சுவை நடிகனாக வருவது, நகைச்சுவை பண்ணுவது என்பது மிகப்பெரிய சாதனையிலும் சாதனையும். அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைப்பது என்பது மிகவும் வருத்தத்திற்கு உரியது தோழர்களே. ரகுவரன், மயில்சாமிக்கும் அந்த மாதிரி இதுகள் உண்டுன்னு கொண்டு சொல்லுவாங்க. கவிஞர் முத்துக்குமார் மறைவு, அதுக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான வருத்தத்தை உண்டான சூழலை நமக்கு உருவாக்கி கொடுத்துறோம், வைக்கிறோம். அதே மாதிரி தான் ரோபோ சங்கர் நேற்று மறைஞ்சிட்டார். 46 வயசு தான் ஆகுது, குழந்தைகள். அவர் நடிக்கும்போது மேடைகளில் தன்னை உத்வேகப்படுத்தி கொள்வதற்காக, தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் தன்னுடைய உடலில் பெயிண்ட்டை பூசக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்குது. வண்ணங்களை பூசியிருப்பாங்க. இந்த கவுண்டமணி படத்தில் கூட இந்த ஈயம் பூசுகிற ஒரு காட்சி வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நடிகர், ஒரு சாதாரண ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் உடம்பு எல்லாமே வெள்ளை கலர் பெயிண்ட்டை பூசி விட்டுருப்பாங்க. உடம்பெல்லாம் சேவிங் பண்ணி பெயிண்ட்டை பூசி விட்டுருப்பாங்க. அந்த பெயிண்டில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லையா, அது உடம்பில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் வழியாக உள்ளே போய் அந்த நடிகர் மரணத்திற்கே காரணமாச்சுங்கிறது. ஒன்றும் இல்லை, அந்த நடிகர் 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு 500 ரூபா வாங்கியிருப்பார். அந்த குடும்பம் தனது மூல ஆதாரமான கணவரை இழக்கிறது, தகப்பனாரை இழக்கிறாங்க, திரைத்துறை ஒரு நடிகரையும் இழக்குது. அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது, அழிஞ்சே போச்சு. இது எல்லா செய்திகளிலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரோபோ சங்கர் மறைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமாக காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் கட்டுமஸ்தான உடம்பாக இருக்கிற பொழுது, ஒரு பெரிய பாடி பில்டராக இருக்கிற பொழுது, அவர் மிகப்பெரிய கலைகளை தன்னுள் வளர்த்து கொண்டு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, உடம்பெல்லாம் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அது மெல்ல 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 அவருக்கு சேர்ந்துருக்குங்க. அப்புறம் தன் தொலைக்காட்சிகள் மூலமாக தான் பிரபலம் ஆன பிறகு ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருப்பதனால் இரவு நேர தூக்கத்திற்காக அவர் பயன்படுத்தக்கூடிய போதை இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுடைய மறைவுக்கு காரணமாயிடும். முக்காவாசி திரைத்துறையில் இருப்பவர்கள் இப்போ சமீப காலங்களில் கூட பார்க்கலாம். இந்த சுசித்ரா லீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு இப்போ ஒரு 4 நாளைக்கு கூட பேசும்போது கூட தானால் லூசு மாதிரி சிரிக்கும், லூசு மாதிரி பேச வைக்கும். மிகச்சிறந்த பாடகி. ஆனால் அவளுக்கே தெரியும் முழுக்க முழுக்க அது போதை கலாச்சாரம் உருவாகின ஹைடெக் போதையில் இருக்காங்கங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அது அந்த பிள்ளை வாக்கு மூலமாகவே சொல்லும்.
இப்போ கூட ஒருத்தன்ட்ட அடிக்ட் ஆகி அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஒரு பேச்சு கூட செய்திகள்லேயே வந்துச்சு, காணொலிகள்லேயே வெளியே வந்துச்சு. அப்படித்தான் இருக்குது. இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்து இருக்கு இல்லையா, அதுதான் அந்த குடும்பத்தோட அழிவுக்கே காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நண்பர் ஜுபைர் ஜமால்னு சொல்ல ஒரு பத்திரிகையாளர் அவர் எழுதுகிறார், வேலூரில் கடந்த மாதம் போன மாதம் அவர் பார்த்துருக்கிறார் ரோபோ சங்கரை. நிற்க முடியாத ஒரு போதையில் இருந்திருக்கிறார். அவரால் வார்த்தை பேச முடியலை, பேசுகிற வார்த்தை எல்லாம் குழம்பியிருக்கு அப்படியே. அப்போது நினச்சிருக்கிறார் இவர் பத்திரிகையாளர், எவ்வளவு பெரிய கலைஞன், எவ்வளவு பெரிய நகைச்சுவை நடிகர் தமிழ்நாட்டில் பஞ்சம் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மிச்சம் இருந்தாப்புல சூரியன் சொல்லி அவரும் கதாநாயகனாக போயிட்டார். சந்தானம் இருந்தார், காலம் முடிஞ்சு போச்சு. வடிவேலு முடிஞ்சது, கவுண்டமணி முடிஞ்சது, செந்தில் முடிஞ்சது, நாகேஷ் முடிஞ்சது, சுருளிராஜன் முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நீங்கள் நகைச்சுவை நடிகன் யாருன்னு நினச்சி பாருங்கள், ஒன்றும் கிடையாது. யோகி பாபுன்னு சொல்லி இது இல்லை, அது கர்மாந்திரம் பார்த்தா கூட வாந்தி தான் வரும், சிரிப்பு வராது, அவ்வளோ கேவலமாக அடிச்சிருப்பாப்புல. இப்போ நகைச்சுவை நடிகர்களே இல்லாத ஒரு நேரத்தில் திரைத்துறையை ஆக்கிரமித்து தமிழர்கள் மனதில் குடிகொண்டு வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் குடும்பத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையிலும் தவறான நிலையில் எடுத்து, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் குடி குடி குடி. கவிஞர் முத்துக்குமாருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி எடுத்தாங்க. திரைத்துறை அத்தனை பேரும் சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை, அதாவது கோடி ரூபாய்க்கு மேலே திரட்டி அந்த கவிஞருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவருடைய நட்பை பேணி காத்த செய்தியை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அவர் வாழுகிற போது குடியாலேயே தன் குடும்பத்தை கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து நீ என்ன செய்ய போகிற, வைக்க போகிற? சினிமாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இந்த குடியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மெடிக்கல் ஷாப் எண்ணிக்கையை விட இன்றைக்கி சாராயக்கடையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்குட்ட பக்கத்தில் சாராயக்கடை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு. எங்கள் கிராமத்தில் நீங்கள் சாராயக்கடை வைக்காதன்னு மக்கள் போராட்டம் நடந்தால் 1000 போலீஸை குமிச்சு கொண்டு வந்துக்கிட்டு அந்த இடத்துல சாராயக்கடையை வைக்கக்கூடிய அவ்வளோ நிலையில், கேவலமான நிலையில் இருக்கிறோம். எங்கள் காலத்துலலாம் குடிச்சிட்டு ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அந்த ஆளை பார்க்குறதுக்கு கூட்டமாக ஓடுவோம். அவன் குடிச்சிட்டு வந்திருக்கானான்னு சொல்லி பார்க்குறது. ஒரு தெருவில் 1-2 பேர் பார்க்குறதே அரிது. இது நான் சொல்கிறது சத்தியம். இன்றைக்கி குடிக்காத ஒரு ஆளை பார்க்குறதுங்கிறது தெருவில் ஒரு ஆளை பார்க்குறதே அரிதாக இருக்கிறது. எனக்கு துணைக்கு நான் ஒரு ஆள் சொல்கிறதுக்கு ஆள் தேட வேண்டியிருக்கும். குடியால் அழிந்த குடும்பங்கள் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. இந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என் குடும்பத்திலையும் உண்டு. எத்தனையோ பெண்கள் தன் வாழ்க்கையை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து, எத்தனையோ குழந்தைகள் நல்ல கல்வி, நல்ல உணவு கிடைக்க முடியாத சூழலுக்கு இந்த குடிப்பழக்கம் முழுமையாக காரணமாக இருக்குது. நல்ல கல்வி கிடைச்சி ஒரு வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்திற்காகவும் இந்த குடி இருக்குது. எனக்கு தெரிய குடிப்பதற்காகவே வேலை போகக்கூடிய சூழலெல்லாம் இருக்குது. ஆனால் பணம் வந்த பிறகு இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு சூழலுக்கு ஆகிப்போயிடுது. சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான துறையில், பேரச்சூழலாம் தப்பு இல்லை, அது அதிகாரத்துறையில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் அவர் இருக்கிறார். மிகப்பெரிய பட்டிமன்றவாதி. நல்ல ஒரு செகண்டில் ஒரு ஆளை சிரிக்க வைக்கணும்னா சிரிக்க வைக்கக்கூடிய தகுதி, திறமை உள்ள ஆள். பேர் லியோனி. இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் பட்டிமன்றத்தில். அவர் இன்றைக்கும் அரசு துறையில் இருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவரும் தவறான போக்குகள் ஈடுபட்டு தான் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. நாம் சபைகளில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இந்த மாதிரி போக்குகளில் வரும்போது அந்த சபையிலிருந்தே அவர்களை விலக்கி வைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. இன்னைக்கு குடி ரொம்ப இயல்பாக மாறி இருக்கிறது. அப்போ தான் சின்னஞ்சிறு வயசில் இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் இறந்திருக்கிறார். என்னுடைய நண்பர், அவர் பெயரை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன், சோமு ஒன்று எழுதியிருக்கிறார். என்னுடைய நெருங்கிய தோழர். அவர் கவனத்துக்கு வந்தால் தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. அவருடைய பதிவில் இன்றைக்கி செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. ஒரு பத்திரிகையில் அவர் செய்தியில் இருக்கிறார், ரோபோ சங்கர் பாடி பில்டரோட வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியாகிருக்கு. பாடி பில்டரோட அவர் எதுக்கு வராரு? அவரே ஒரு பாடி பில்டர். அவர் 10 பாடி பில்டரோட, நான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், பாடி பில்டரோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார். சாதாரண எளிய நிலையிலிருந்து மக்களோடு கலந்து நகைச்சுவை நடிகராக மக்கள் மனம் கவர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை, ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிக்கையில் செய்தி எழுதுகிறார், ஒரு மெயின் பத்திரிக்கையில். இந்த செய்தியை கண்டுபிடிச்சி ரோபோ சங்கரோட மகள் இவருக்கே ஃபோன் போட்டிருக்காப்புல,
தோழருக்கு ஃபோன் போட்டு, என்னண்ணே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கண்ணே, ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுங்க, நான் ஒன்றும் அந்த செய்தியை எழுதலைங்கிறார். அப்போ சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எழுதுனீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாம் கேட்டுட்டோம், விசாரிச்சிட்டோம், அதனால் உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, சாரி கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவர் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவரை போட்டு ப்ராக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பத்திரிகை துறையிலும் காட்டி கொடுப்பவர்கள் உண்டு. அதாவது ரகசியம் காக்கணும் செய்தி எழுதுகிறவங்கள. எழுதுனவங்களே நேராக பார்த்தா அப்படி செய்திகள் உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். மயில்சாமி மரணத்தில் பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள், அப்புறம் நம்ம முத்துக்குமார் மரணத்தில் பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள், நடிகர் ரகுவரன் மரணத்தில் பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இவர் கூடயே பயணப்பட்ட விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வடிவேலுன்னு சொல்லி ஒரு பெயர் வரும், அவர் உண்டானார். அதை தாண்டிய அவலம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே டிவியை ஓப்பன் பண்ண முடியல. நம்ம வீட்டிலே இலவுகள் இந்த மாதிரி சூழலை பதட்டத்தை உருவாக்கி இதில் அட்டாக்லே பாதி பேரை சூழ வைக்கக்கூடிய நிலைமை. தவறு செய்தவர்களை அவர் யாராக இருந்தாலும் அந்த தவறு இந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது அவர்களுடைய குடிப்பழக்கம் என்பதை மீடியாக்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் எல்லா மரியாதையும் கொடுத்து எல்லாம் அணுகிறது பிரச்சனை இல்லை. அவங்க குடும்பத்தில் அதை விட ஒரு முக்கியமான காரியங்கள் அவங்க பிள்ளையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய, சமூகத்தில் முடநாற்றம் எடுத்துப்பட்டு இருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பக்தி என்கின்ற பெயரில் அவங்க செய்யக்கூடிய செயலும் ரொம்ப மட்டமான செயல்களாக இருக்கும். பொது ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்திலேருந்து அதை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இந்த இறப்பு செய்தியிலேயே அவருக்கு இரங்கல் தெரிவிக்காமல் நம்ம சொல்கிறோமா? அவருக்கு ஆழ்ந்த இரங்கல். ஆனால் குடும்பங்கள் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும்ல. போன மாதத்துலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ரோபோசங்கர் பேசுகிறார். 32 ஆண்டுகளுக்கு மேலாக மேடையில் ஏறி இருக்கிறாப்புல. 18,000 நிகழ்ச்சிகள் மேலே நடத்தியிருக்கிறாரு. ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள் அவர் கொண்டாடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமையும் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கலைஞர்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள். இங்கே உலகத்தில் நீங்கள் கலைஞர்களை ஆராதிக்கக்கூடிய மனிதர்கள் தமிழர்களை தாண்டி வேறு யார் இருக்க முடியாது. கலைகளை வளர்க்கக்கூடியவர்கள். இப்போ சமீபத்தில் இளையராஜா நிகழ்ச்சிக்கு கடைசி நிகழ்ச்சியாக அவர் வந்திருக்கிறார். கொஞ்சம் தவங்கி வாரார். அந்த இடத்துல மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், சிவக்குமார் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கும்போது முதலமைச்சர் காலில் போய் விழுகிறாரு. வாழ்த்து வாங்குறாரு, தப்பு கிடையாது, வாழ்த்து வாங்குறாரு. அப்புறம் இளையராஜா காலில் வாழ்த்து வாங்குறாரு, ரஜினிகாந்த் காலில் விழுந்து வாழ்த்து வாங்குறாரு, கமலஹாசன் காலில் விழுந்து வாழ்த்து வாங்குறாரு. அப்படியே கடந்து போகிறார். இந்த செய்தி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் பார்த்தேன். அந்த செய்தியில் எல்லா மனிதர்களும் முதலமைச்சர் உட்பட அரவணைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தவர்கள். தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளிலும் தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களிலும் முழு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருந்திருந்தும் மக்களுக்கு முகம் தெரிந்த, மக்களுக்கு பெயர் தெரிந்த ஒரு கலைஞராக வளர்ந்துவிட்ட பிறகும் ஆசாபாசங்களுக்கு அடியாகி குடிப்பழக்கம் ஒரு நோயாக மாறி அந்த குடிப்பழக்கமே அவருடைய உள்ளுறுப்புகளை அழித்து மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது தான் நமக்கு வருத்தமான செய்தி. இயல்பாக மரணம் வந்தால் அதை ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மனதும் நமக்கும் மிகவும் துன்பமான ஒரு காரியம். சிறு வயதில் தன்னுடைய முழு திறமை இருந்து தன் ஆயுளை குறைத்து கொண்ட ரோபோசங்கருக்கு ஆழ்ந்த இரங்கலையும், இதே போல கலைஞர்கள் பொது ஒழுக்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, உடல்நலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, கலைகளை வளர்க்கும் தமிழர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு மனிதனாகவும் நீங்கள் வளரணும், பொருளாதாரத்திலும் நீங்கள் வளரணும், அதற்கு தமிழர்கள் முழு ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற வேண்டுதலையும், எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களும் குடிப்பழக்கம் என்ற நோய்க்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம்.